அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நம்ம எஜுகேஷனல் வீடியோ சீரீஸில் 3rd வீடியோ. இதான் நம்ம கடைசி வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மெடிசின் மேனேஜ்மெண்ட் அப்புறம் கார்டு மேனேஜ்மெண்ட், இசிஹெச்எஸ்ல இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஐட்டம்ஸ், மெடிசின் அண்ட் கார்டு. ஸோ இந்த ரெண்டை பற்றி இதில் பேசுவோம். முதல்ல கார்டை பற்றி பேசுவோம். இசிஹெச்எஸ் கார்டு இல்லாமல் நம்ம இசிஹெச்எஸ்ல எந்த ஒரு பெனிஃபிட்டும் எடுக்க முடியாது. ஸோ அதனால் கார்டு நம்ம எல்லாரும் அப்ளை பண்ணியே ஆகணும். ஸோ அந்த கார்டை நீங்கள் எப்போ இசிஹெச்எஸ் பாலிகிளினிக் வந்தாலும் சரி அதை எடுத்துக்கிட்டு வரணும். இல்லை நீங்கள் எம்பேனல்ட் ஹாஸ்பிட்டலில் டைரெக்டாக போய் எமர்ஜென்சியில் அட்மிட் ஆக போகும்போதும் அந்த கார்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும். ஸோ அதனால் ஒரு ஐடென்டிட்டி கார்டு மாதிரி எப்போவுமே அந்த கார்டை உங்கள் கையில் வச்சுக்கிடுறது நல்லது. எப்போ எமர்ஜென்சி வரும்னு சொல்ல முடியாது, எப்போ நமக்கு தேவைப்படும் சொல்ல முடியாது. அதனால் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது இசிஹெச்எஸ் கார்டை எப்பவும் கையில் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், உங்களுக்கு காப்பாற்றுவாங்க. ஸோ அதனால் அந்த கார்டை எப்பவும் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ கார்டு சப்போஸ் தொலைஞ்சு கூட போனால் கூட உடனே நம்ம லாஸ்ட் கார்டு நம்ம அப்ளை பண்ணி இமிடியேட்லி நம்ம டெம்பரரி ஸ்லிப் எடுத்துக்கலாம். ஒரே நாளில் நம்ம டெம்பரரி ஸ்லிப் கைக்கு வந்துடும். அதனால் கார்டு இல்லைன்னு உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் தேட வேண்டாம். ரொம்ப டக்குன்னு உடனே ரீஅப்ளை பண்ணி விட்டுருங்க. நீங்கள் கார்டு எங்கே இருக்கும் பார்த்துக்கலாம், அந்த பார்த்துக்கலாங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது கார்டு விஷயத்தில் மட்டும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆனுவல் வேலிடேஷன் ஒன்று இருக்குது. அப்புறம் கார்டில் அதாவது பிரைமரி மெம்பர்ஸ், அதாவது எக்ஸரிஸ்மேன் அவங்க ஒய்ஃப், இவங்க 2 பேரும் நம்ம பிரைமரி மெம்பர்ஸ் அப்படிங்கிறோம். இவங்க 2 பேருக்கும் ஆனுவல் வேலிடேஷன் வருஷம் நம்ம புதுப்பிக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனால் அவங்க பிள்ளைங்களுக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா பேரண்ட்ஸ், அவங்க டிபெண்ட், ஸோ இவங்கெல்லாம் டிபெண்டன்ஸ், இவங்களுக்கு நம்ம வருஷம் நம்ம புதுப்பிக்க வேண்டியது இருக்குது. அதாவது ஆனுவல் வேலிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நீங்கள் இந்த ஃபார்ம் 26AS இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணி, இல்லைன்னா நம்ம தஹசில்தார் ஆஃபீஸில் ஒரு வருமான சான்றிதழ் வாங்கி வருஷம் நம்ம அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணும்போது அது இந்த வருமானம் 9,000 rupees ப்ளஸ் டிஏ. இப்போ டிஏ 58% இருக்கு. ஸோ நம்ம வருமானம் 9,000 ப்ளஸ் டிஏ. ஸோ அதுக்கு உள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தாக்க அவங்களுக்கு ஆனுவல் வேலிடேஷன் ஆகாது. ஸோ அதனால இது வருஷம் எல்லாரும் நம்ம இந்த டிபெண்டன்ஸ்க்கு கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. லேட் பண்ணாதங்க. ஏன்னா இப்போ உள்ள பாலிசி படி லேட் பண்ணீங்கன்னா அந்த கேப் டைம்ல எவ்வளோ நாள் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அந்த டைம்ல உங்களுக்கு எமர்ஜென்சி வந்தால் கூட அந்த டைம்ல நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. அந்த டைம் நீங்கள் மெம்பரே இல்லை. அந்த உங்கள் மெம்பர்ஷிப் அந்த டைம்ல டெம்பரரிலி உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கு. ஸோ அதனால ஒரு மாதத்துக்கு முன்னாலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். அதில் உங்களுடைய ஆப்பில் நீங்கள் வாட்ஸ்அப் நம்ம மொபைல் ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இசிஹெச்எஸ் ஆப்பில் அது வந்துடும். எப்போ வரைக்கும் வேலிடிட்டி இருக்குன்னு அதில் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதை நீங்கள் உங்களுடைய கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த வேலிடிட்டிக்கு 1 மந்த்துக்கு முன்னாலே உங்களுக்கு உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் கிரெடென்ஷியல் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு அதில் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கார்டு. ஸோ கார்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடவே கூடாது. கார்டு இல்லாமல் நீங்கள் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது. அது நீங்கள் இன்னையிலேருந்து ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்ப்போம் மெடிசின் மேனேஜ்மெண்ட். ஸோ இசிஹெச்எஸ்ல மெடிசின்ஸ் நமக்கு சப்ளை பண்ணுறது மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்லேருந்து சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட கிடைக்கிற மெடிசின்ல ஏதாவது கொஞ்சம் கம்மி பேசி இருந்ததுனாக்க நம்ம நாட் அவைலபிள் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏஎல்சி அப்படிங்கிறோம். அதாவது ஆத்தரைஸ்ட் லோக்கல் கெமிஸ்ட். ஏஎல்சின்னா ஆத்தரைஸ்ட் லோக்கல் கெமிஸ்ட். ஸோ அவங்க ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க 2 வருஷத்துக்கு. அவங்கள்ட்ட எங்களுடைய வேலை, அவங்களுக்கு டிமாண்ட் கொடுக்க வேண்டியது, அவங்க எங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ சப்ளை பண்ண அப்புறம் நாங்கள் அதை அந்த டிமாண்ட் சப்ளை அதனுடைய டீட்டெயில்ஸை நாங்கள் ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டருக்கு அனுப்புவோம். ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர் டைரக்டர் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் நடக்குது ஒரு ப்ரொசீஜர். ஸோ இப்போ மெடிசின்ஸ் இசிஹெச்எஸ்க்கு நீங்கள் வர்றீங்க, டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க. நாங்கள் உங்களுக்கு ஜென்ரலி 1 மாதத்துக்கு கொடுக்குறோம். ரெகுலர் மெடிசின் வாங்குறவங்களுக்கு ஜெனரலி 1 மாதத்துக்கு கொடுக்குறோம். வேற மற்ற பாலிகிளினிக் அப்படின்னாக்கா நம்ம சொந்த சொல்லியிருக்கோம், பேரண்ட் பாலிகிளினிக், மற்ற பாலிகிளினிக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மற்ற பாலிகிளினிக்கள் உங்களுக்கு 15 நாளைக்கு தான் கொடுக்க முடியும். எங்களுடைய சிஸ்டத்துலேயே, எங்களுடைய சாஃப்ட்வேர்லேயே அது 15 நாளைக்கு தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே டாக்டர் நினைச்சாலும் கொடுக்க முடியாது, நான் நினைச்சாலும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால இது உங்களுக்கு தெரியணும். மற்றபடி வயசானவங்க இப்போ எங்கள்கிட்ட மருந்து இருந்தால், இப்போ பிரச்சனை என்னன்னா மருந்து இருக்கணும். மருந்து எங்கள்கிட்ட இருந்தால் வயசானவங்களுக்கு 75 வயசுக்கு மேலே உள்ளவங்க, இல்லைன்னா பெட் ரிட்டன் பேஷண்ட்ஸ், அவங்களுக்குலாம் நாங்கள் 90 days வரைக்கும் கூட கொடுக்கலாம், 90 நாளைக்கு வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் நம்மகிட்ட மாதம் நம்ம மருந்து வாங்குறதுனால நம்மகிட்ட மருந்து ஸ்டாக் இருக்கிறது இல்லை. அதனால நம்ம மாசம் தான் இஷ்யூ பண்ண முடியுது. ஏதாவது ஒரு ரேர் கேசஸ் அப்படிங்கும்போது நம்ம ஹெல்ப் பண்ணலாம்.
ஸோ ஃபாரின் டிராவலிங் பேஷண்ட்ஸ், வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு 6 மாதத்துக்கு வரைக்கும் நம்ம மாத்திரை கொடுக்கலாம். அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய டிக்கெட்ஸு எல்லாத்தையும் கொண்டாந்து, விசா எல்லாத்தையும் கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓஎஸ்சிட்ட ஒரு அப்ளிகேஷனோட அவங்க வந்து காட்டணும். அதை வந்து ஒரு காப்பி கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து 6 மாதத்து வரைக்கும் மெடிசன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறவங்க 6 மாதத்து வரைக்கும் இருக்கவங்க லோக்கல் பர்ச்சேஸ் மெடிசன், எண்ணெய் மெடிசன்ஸ் வந்து 30 நாளைக்கு தான் கொடுக்கப்படும். அதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து 6 மாதத்துக்கு லோக்கல் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்க முடியாது. அதுக்கு ஆர்டர் இல்லை. ஸோ அது உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் வாங்கிக்கிட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் லோக்கல் பர்ச்சேஸ் மெடிசன்ஸ் வந்து இந்த பெட்ரிடன் பேஷண்ட்ஸ், அப்புறம் வயசு 75க்கு மேலே உள்ளவங்க, அந்த லோக்கலில் உள்ளவங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்கலாம். அது 90 நாள் வரைக்கும் கூட நாங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த எண்ணெய் மெடிசனை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதுனா. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ நிறைய நேரத்தில் பேஷண்ட்ஸ் நம்மகிட்ட வர்றதில்லை, அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வர்றாங்க, வயசான ஆளுங்க, அவங்களோட பிள்ளைங்க வர்றாங்க. ஸோ பிள்ளைங்க வந்தால் ஆக்சுவலி ஆஸ் பர் ஆர்டர் என்ன சொல்லுதுனாக்கா அத்தாரிட்டி லெட்டரோடு இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் சிஎஸ்டியில் வந்து சாமான் வாங்குறதுக்கு ஒரு ஸ்டாம்ப் அடித்து எங்ககிட்ட ஒரு அத்தாரிட்டி லெட்டர் கொண்டு போகிறீங்கன்னா, அதே மாதிரி இசிஹெச்எஸ்லையும் பாலிசி அதான் சொல்லுது, நீங்கள் வந்து ஒரு அத்தாரிட்டி லெட்டரோடு வரணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பாலிகிளினிக் இப்போ ரொம்ப சின்ன பாலிகிளினிக். ஸோ இங்கே வந்து பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஒவ்வொரு பேஷண்ட் யாருங்கிறது நமக்கு 1 by 1 பை நேமே தெரியும். அதனால இங்கே வந்து ஒரு பர்சனலைஸ்ட் உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்குது. பட் மற்ற பாலிகிளினிக்ல அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். அத்தாரிட்டி லெட்டர் கொண்டு போனால் தான் உங்களை வந்து உங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு மெடிசன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரூல் பொசிஷன் அந்த மாதிரி சொல்லுது. அப்புறம் வந்து இண்டிவிஜுவல் ப்ராக்டிஷனர்ஸ், இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட சாயங்காலம் போகிறீங்க, பக்கத்துலேயே இருக்காரு, ஒரு எமர்ஜென்சி வந்துட்டு, அவர் ப்ரைவேட் டாக்டர் பார்த்தீங்க, அவர் எழுதி கொடுத்த மெடிசனை நீங்கள் வந்து இசிஹெச்எஸ்ல வாங்க முடியாது. ஸோ ஒன்லி எம்பனல்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ரெஸ்கிரைப் பண்ணது, இல்லைன்னா நம்ம டாக்டர் எழுதினது, இல்லைன்னா மிலிட்ரி ஹாஸ்பிட்டல், இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலும் நம்ம வந்து அந்த மெடிசின்ஸை நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அப்புறம் நான் எம்பனல்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போய் அவங்கள்ட்ட எழுதி வாங்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த மெடிசன் எங்களால் தர முடியாது. ஸோ ஒன்லி எம்பனல்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் எழுதி வாங்கணும், இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், இல்லைன்னா மிலிட்ரி ஹாஸ்பிட்டல், இல்லைன்னா நம்ம இசிஹெச்எஸ் பாலிகிளினிக்கில் உள்ள டாக்டர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்தா உங்களுக்கு அந்த மெடிசின்ஸ் நாங்கள் கொடுக்கலாம். மற்றபடி நீங்கள் இப்போ அட்மிஷனுக்கு போயிருக்கீங்க, அட்மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 7 நாள் மெடிசின்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. 7 நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து மெடிசின்ஸ் வந்து பாலிகிளினிக்கில் வந்து வாங்க வேண்டியது இருக்கும். ஓபிடி பேஷண்ட்ஸ்க்கு வந்து இப்போ ஆர்டர்ஸ் இருக்குது. 1 நாள் மெடிசின். இப்போ ஸ்பெஷலி நீங்கள் இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகிறீங்க, போன உடனே நீங்கள் அங்கேருந்து திரும்பி எங்கள்கிட்ட வந்து மெடிசன் வாங்குறதுக்கு உங்களுக்கு மறுநாள் தான் வர முடியும். ஸோ 1 நாள் மெடிசின் அன்னைக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த 1 நாள் மெடிசின் நீங்கள் வாங்கிட்டு அதை நீங்கள் எங்கிட்ட கிளைம் பண்ணிக்கலாம். சப்போஸ் மறுநாள் வந்து உங்களுக்கு சண்டேயாக இருக்குது, லீவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 நாளைக்கு மெடிசன் வாங்கிக்கலாம். 3ஆவது நாள் நீங்கள் எங்கள்கிட்ட பாலிகிளினிக்கில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் 3ஆவது நாள் தேர்ட் டே ஒரு ஹாலிடே வந்துட்டு அப்படின்னாக்க 3 நாளைக்கு. ஸோ திஸ் இஸ் 3 நாள் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம். ஸோ 3 நாளைக்கு வந்து நீங்கள் நான் எம்பனல்ட் ஹாஸ்பிட்டலில் போய் கன்சல்டேஷனுக்கு போகும்போது அன்னைக்கு 1 நாளைக்கு நீங்கள் எப்போனாலும் வாங்கிடலாம். மறுநாள் லீவாக இருந்தால் 2 நாளைக்கு வாங்கிடலாம். மறுநாளும் லீவாக இருந்தாக்க 3 நாள் வரைக்கும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு நீங்கள் எங்ககிட்ட கிளைம் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஒரு ரூலிங், ரொம்ப நல்ல ரூலிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிடி பேஷண்ட்ஸ் எம்பனல்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா ஓபிடி பேஷண்ட்ஸும் மெடிசின்ஸ் வந்து கலெக்ஷனுக்கு நீங்கள் பாலிகிளினிக் தான் வரணும். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து இங்கே எங்கள்கிட்ட வராமல் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு எங்கேயாவது வாங்கிக்கிட்டீங்கன்னா அது கிளைம் பண்ண முடியாது. ஸோ அது நீங்கள் எங்கள்கிட்ட வந்து எங்கள்கிட்ட டோக்கன் போட்டு எங்கள்கிட்ட ப்ரெஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன நாட் அவைலபிள் அப்படின்னு வந்தாக்க நீங்கள் வாங்கிக்கிட்டு கிளைம் பண்ணிக்கலாம் அந்த ஐட்டத்தை மட்டும். அப்புறம் இசிஹெச்எஸ் வந்து உங்களுக்கு ஜெனரிக் மெடிசின்ஸ் தான் கொடுக்கும். ஜெனரிக் மெடிசின்ஸ் வெர்சஸ் பிராண்டட் மெடிசின்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லாமே ஒன்று தான். ஜெனரிக் மெடிசின்ஸில் வந்து உங்களுக்கு கம்பெனியின் பேர் இருக்காது, அந்த மெடிசினுடைய பேர் இருக்கும், கம்போசிஷன், அதனுடைய மெட்டீரியல் எல்லாமே சேம் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நீங்கள் திருப்தியாக வந்து இதை வந்து உபயோகப்படுத்தி கொள்ளலாம். ஸோ ஏஎல்சி மெடிசின்ஸ், அதாவது இந்த நாங்கள் வாங்கி கொடுக்குற மெடிசின்ஸ் வந்து நான் பேரண்ட் பாலிகிளினிக் உள்ளவங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்க முடியாது. இந்த 15 நாளைக்கு நான் சொன்னேன்ல, வெளியே உள்ளவங்களுக்கு நாங்கள் 15 நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. 15 நாளைக்கு உள்ளவங்களுக்கு நாங்கள் ஏஎல்சி மெடிசின், அதாவது வாங்கி கொடுக்குற மெடிசின் நாங்கள் வாங்கி கொடுக்க முடியாது. அவங்க வேணா போய் அதை வாங்கிக்கிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். அவங்க பாலிகிளினிக்கில் போய் அப்புறம் கிளைம் பண்ணிக்கலாம். அப்புறம் நோ ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் அதெல்லாம் இசிஹெச்எஸ்ல கிடைக்காது. ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், எசென்சியல் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, அது கொடுப்பாங்க.
பட் நார்மல் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது, காஸ்மெட்டிக்ஸும் உங்களுக்கு இசிஹெச்எஸ்ல கிடைக்காது. ஸோ மெடிசினை பற்றி உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிக்கிட்டு என்னென்ன எப்படி எப்படி நடக்குதுன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இப்போ மெடிசின்ஸ் எங்கிட்ட வாங்குறீங்க, இல்லாததை வந்து நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், நீங்கள் அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறீங்க, இல்லை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிட்டு கிளைம் போட்டுக்கிறீங்க. ஸோ இதுதான். ஸோ இசிஹெச்எஸ்ல வந்து நோ அப்படிங்கிற வார்த்தையே இல்லை, உங்களுக்கு 100% மெடிசின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் நம்ம இல்லாத பட்சத்தை வாங்குறோம்னா இங்கே வந்துட்டு நீங்கள் வாங்கினாக்க நம்ம அதை கிளைம் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக இம்பர்னல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே இல்லைன்ட்டு நேரம் அங்கேயே வாங்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு கிளைம் போட முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நிறைய மெடிசின்ஸ் சிலவங்க வாங்கிட்டு போகிறாங்க, சில நேரம் அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது, சில நேரம் அது ரொம்ப மிச்சம் வந்துடுது. அப்படிங்கிற தருணத்தில் நீங்கள் எப்போ வர்றீங்களோ பாலிகிளினிக்கு நாங்கள் ஒரு ட்ராப் பாக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த ட்ராப் பாக்ஸில் நீங்கள் அந்த மாத்திரைகளை போட்டுடலாம். அதை வந்து நாங்கள் மாதம் மாதம் நாங்கள் அதையும் சார்ஜில் எடுத்து அப்புறம் மறுபடியும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது ஒரு சேவிங், நம்ம கவர்மெண்ட்டுக்கு பண்ணுற சேவிங். நீங்கள் வீட்டில் அதை தூர போடாமல் நீங்கள் மெடிசின் இருக்கோ உங்கள்கிட்ட மிச்சம் இருந்ததுன்னா கொண்டாந்து ட்ராப் பாக்ஸில் போட்டுருங்க. நாங்கள் மறுபடியும் டாக்டர்ஸ் அதை செக் பண்ணுவாங்க, ஒன்றுனா செக் பண்ணி தான் அதை நாங்கள் சார்ஜில் எடுப்போம். கண்ணை மூடிட்டு எடுக்கிறதில்ல, ரொம்ப அமைதியாக நல்லா பார்த்து தான் நாங்கள் சார்ஜில் எடுப்போம். ஸோ இதான் உங்களுக்கு மெடிசின் மேனேஜ்மெண்ட்டை பற்றி. ஸோ உடம்பை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மெடிசின்ஸ் எல்லாம் நல்லபடி ஜுடிஷியஸ்லி யூஸ் பண்ணுங்க. தேவையில்லைன்னா மெடிசின்ஸ் வேண்டாம், உடம்பை கெடுக்க வேண்டாம். ஸோ டாக்டர் வந்து என்ன சொல்றாங்களோ அவங்க மேலே நம்பிக்கை வச்சு அவங்க கொடுக்குற ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸை நீங்கள் நல்லபடி ஹானர் பண்ணுங்க. கடவுள் நம்மளை வந்து ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.